என்னுடைய பெயர் பா வெங்கடேசன். நான் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன். தற்போது இந்த பள்ளியில் 2011 ஆண்டு முதல் தற்போது வரை 13 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் நியமனம் பெற்ற முதல் ஆசிரியர் என்பதில் நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இப்பள்ளியில் நான் பல்வேறு போட்டிகளில் தமிழ் இலக்கிய மன்ற சார்பு போட்டிகளில் மாணவர்களை மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் கையால் ரொக்க பரிசுகள் பெற வைத்துள்ளேன். மாநில அளவில் கவிதை போட்டியில் மாணவனை பங்கு பெற செய்து 5ஆம் இடம் பெற வைத்துள்ளேன். பல்வேறு போட்டிகள் மாணவர்களை ஆர்வத்துடன் ஈடுபடுத்தி அவர்களை கலைத்திறன் சார்ந்த ஆடல், பேச்சு, கட்டுரை, கவிதை என பல்வேறு போட்டிகளில் ஊக்கப்படுத்தி வருகிறேன். தமிழ் படிக்க தெரியாத மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் எடுத்து அனைத்து மாணவர்களும் தமிழ் படிக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். ஜேஆர்சி பயிற்சியும் பெற்றுள்ளேன். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சாரண முன்னோடி ஆசிரியராக இப்பணியில் பணியாற்றி வருகிறேன். தற்போது கடந்த 2023 ஆண்டு முதல் என்சிசி ஆசிரியராக பொறுப்பேற்று சிறப்பாக 2 ஆண்டுகள் பணி செய்து வருகிறேன். இதில் பல்வேறு மாணவர்களை சிஐடிசி கேம்ப் அழைத்து சென்று மாணவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் அளித்து அவர்களை திறமைகளை வெளிக்கொணர செய்வதில் பெரும் பங்கு ஆற்றி வருகிறேன். அத்தகைய இந்த சிறப்புமிகு பணியில் என்னை தொடர்ந்து ஈடுபடுத்தி வருகிறேன். பள்ளியானது தற்போது புதிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. இது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. மாணவருடைய திறமைகள் மென்மேலும் மிளிர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. நம்மளுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் செயலர் ஐயா அவர்கள் இந்த புதிய முயற்சியில் பள்ளியினுடைய முன்னேற்றத்துக்கு வித்திட்டு இருக்கிறார்கள். அத்தகைய புதிய பாதையில் பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் மாணவருடைய நலனுக்காக ஒன்றிணைந்து புதிய பாதையில் பயணிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுற்றுச்சூழல் மன்றத்தின் அமைப்பாளராக இந்த பள்ளியில் செயல்பட்டு வருகிறேன். எங்களுடைய மோட்டோ குறிக்கோள் பார்த்தீங்கன்னா பசுமை எங்கோ வளமை அங்கே. நம்ம பள்ளியை பசுமை ஆக்கத்தில் முழு முயற்சியோடு ஈடுபட்டு வருகிறோம். நான் இவங்களோட மாணவர்கள் தொண்டர்களோட உதவியோட இந்த பள்ளியை ஒரு பசுமை பள்ளியாக மாற்ற முயற்சித்து வருகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயற்கையை பற்றி மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீரும் காடும் உடையது அரண் அப்படின்னா நம்மளை இயற்கை தான் மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னு நம்மளுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த பாதுகாப்பை நம்ம பள்ளியில் மிக பெரும் பலப்படுத்த எங்கள் மாணவ தொண்டர்களை கொண்டு முயற்சித்து வருகிறோம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.